தேவனே, இன்று என்னை உருமாற்றும். ஜூன் மாதம் 7ஆம் தேதி. பயத்தை எதிர்கொள். உம்முடைய அடியானாகிய நான் போய் இந்த பெலிஸ்தனுடைய யுத்தம் பண்ணுவேன். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 32வது வசனம். பயம் என்பது நரகத்தில் இருக்கிற கொடுமையான ஆவி. அது ஒரு மிகுந்த பயம் பிடித்த ஆவி. அதனால் ஆச்சரியப்படாதீர்கள். பயத்தின் ஆவியைப் போல பயப்படுகிற ஆவி வேறொன்றுமில்லை. ஆவியின் உலகத்தை குறித்து உங்களுக்கு நான் ஒன்று சொல்லட்டும். காரியங்கள் எதுவாய் இருந்தாலும் அதன் பெயரின் அடிப்படையிலே அதன் குணங்கள் இருக்கின்றன. இயேசு என்ற நாமத்திற்கு இரட்சகர் என்றும், சாத்தான் என்ற நாமம் அவன் ஒரு கொடியவன், குற்றஞ்சாட்டுகிறவன் என்றும் அர்த்தம் சொல்லுகிறது. எந்த ஒரு ஆவியாய் இருந்தாலும் அது நல்லதோ கெட்டதோ அதன் பெயருக்கு ஏற்றாற் போலவே இருப்பது உண்மை. ஆகவே இந்த பயத்தின் ஆவி அதிகமாகவே நடுங்குகிற ஆவி. உங்களுக்கு பயப்படும் ஆவியைக் கண்டு நீங்கள் ஏன் பயப்படுகிறீர்கள்? சவுலும் இஸ்ரவேல் அனைத்தும் பெலிஸ்தனுடைய இந்த வார்த்தைகளை கேட்டபோது அவர்கள் அதிகமாகவே பயந்து நிலை குலைந்து போயினர். கோலியாத்தை காணும்போது மிகவும் பயப்பட்டு அவன் முகத்துக்கு விலகி ஓடி போனார்கள். அவர்கள் இருதயம் கலங்கி போயிற்று. ஆனால் தாவீதோ அவனை முன்னின்று எதிர்கொள்ள தெரிந்து கொள்கிறார். தாவீது இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்திலே அவனை எதிர்கொண்டார். அவன் அவனுடைய எதிரியை விட்டு விலகி ஓடவில்லை. ஆனால் தாவீது கோலியாத்திற்கு எதிராக தீவிரமாக ஓடினான். உண்மையிலேயே கோலியாத் வல்லமை உள்ளவனாக இருந்திருந்தால் அவனுக்கும் ஆயுதங்கள் தேவையில்லை. ஆனால் தாவீது காண முடியாத தேவனை ஆயுதமாக தரித்திருந்தான். ஏனென்றால் உங்கள் முகத்தில் எல்லா நாமங்களுக்கு மேலான இயேசு என்கிற நாமம் பொறிக்கப்பட்டுள்ளது. இன்றே உங்களை பயமுறுத்துகிற காரியங்களை எதிர்கொள்ளுங்கள். சத்ருவின் சேனைக்குள் பாய்ந்து செல்லுங்கள். ஆமேன். இந்த வார்த்தைகளினால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம்.